தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், அதுக்கப்புறம் திருச்சி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்ம இந்த மோதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கோங்க, அதை விட்டு டிஎம்கே ஐடிவிங்க இருக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல போய் சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சண்டை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எப்படி துவங்குச்சு அப்படின்னா, திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைதாக வர்றார். அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர். அவர் கைதாகினதுதான் அந்த பிரச்சனை துவங்குது. அவர் கைதாகும் போது அவருடைய செல்ஃபோனை வந்து திரு வருண்குமார் ஐபிஎஸ், அதாவது காவல்துறை வந்து அந்த ஃபோனை சீஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய ஆடியோக்கள் இருக்குது. அந்த ஆடியோக்கள் வெளியே போயிருக்கு. நாம் தமிழர் தரப்புலேருந்து, அதாவது சீமான் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆடியோவெல்லாம் எடுத்து வெளியிட்டது வருண்குமார் ஐபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரெண்டாவது, சீமான் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களை வேறு வேறு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சிக்கலாச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வந்து அவர் திருச்சி கொண்டு வந்து அங்கே வச்சு ரொம்ப செகண்ட் கிரேடாக ட்ரீட் பண்ணுறாரு, தேர்ட் கிரேடாக ட்ரீட் பண்ணுறாரு, அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் வருண்குமார் தரப்புலேருந்து, அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று கூட அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. அதை எடுத்து நாம் தமிழர் கட்சி பரப்பியிருக்காங்க. அதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் ஒன்று திரள் நிதி வாங்கி இந்த இடத்துக்கு வரல, அதாவது திரள் நிதி வாங்கி அடுத்தவன வாழ்க்கையெல்லாம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு படித்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் வெளியிடுறாரு. ஸோ இப்போ இந்த சண்டை அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக வருண்குமார் வந்து நாம் தமிழர் மேலே வன்மமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை இவங்க உருவாக்குறாங்க. இது ஏன் உருவாக்குறாங்க, எதுக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு உள்நோக்கமான ஒரு விஷயம். அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மீது அல்ல அமைப்பாளர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வரும்போது கைது நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த கைது நடவடிக்கை எடுக்கிறதே அந்த கட்சியை வந்து திட்டமிட்டு அவர் வந்து கட்டுப்படுத்துறாரு, திட்டமிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எங்களை பிடிக்கல, ஏன்னா நாங்கள் இந்தந்த ஜாதியை கண்டா அவர் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் இங்கே பிரேக்கிங் பாயிண்ட்டு. இப்போ இதிலிருந்து சீமான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர், அந்த ஜாதி இத்தனை ஜாதிகளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு சமூகத்துக்கு இடையில ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சை முதல்ல பேசுனது சீமான் தான். அவருடைய பேசுனதுக்கு பிறகு வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாரு, மான நஷ்ட வழக்கு தான் போடுறாரு. தொடர்ச்சியாக நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் கட்சிக்காரன் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறான், மான நஷ்ட வழக்கு போட்டுட்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதுக்கு நஷ்டீடு கேட்குறாரு, மன்னிப்பு கேட்க சொல்கிறார். அதுக்கு ஒரு டேட் டைம் கொடுக்குறாரு, 2 வீக்ஸ் டைம் தராரு. இப்போ என்ன நடந்திருக்கணும், நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, அந்த கருத்துக்கு தப்புன்னு சொல்லி வருண்குமார் ஐபிஎஸ் சொல்லி உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, மான நஷ்ட வழக்கு உங்கள் மேலே போடுறாரு. அவர் சட்டத்தினூடாக உங்களை டீல் பண்ணுறாரு, சட்டப்படி அணுகிறார் யார், வருண்குமார் ஐபிஎஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் சீமான கீழே இருக்கக்கூடிய 2 முக்கியமான பொறுப்பாளர்களும் ஒரு குழுவும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அவருடைய ஒரு குடும்பத்தை, அவங்க மனைவியை, பிள்ளைகளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ட்விட்டு போட்டு அசிங்கமாக அவர் திட்டுறாங்க. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான மூர்க்கமான இடமா இருக்குது. நீங்கள் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறீங்க, அவர் அதுக்கு நேரடியாக மான நஷ்ட வழக்கு போகிற ஒருத்தரை நீங்கள் சட்டத்தினூடாக டீல் பண்ணாமல் நீங்கள் இப்படிலாம் இது பண்ணியிருக்கீங்க, இதுக்காக நான் திருப்பி உங்கள் மேலே வழக்கு போகிறேன்னு நாம் தமிழ் கட்சி சார்பாக வழக்கு போட்டுருந்துருக்கலாம், யார் மேலே, ஐபிஎஸ் அவர் மேலே போடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து ட்ரோல் ஆர்மி மாதிரி ஒரு குழுவை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு அவரை வந்து குடும்பத்தை அசிங்கமாக திட்டும்போது அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஆப்வியஸாக எல்லா மனுஷனும் கோவம் வரத்தான் செய்யும். ஒரு 51 ஐடியா அவர் வந்து பட்டியலிட்டு வெளியிடுறாரு. இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி எக்ஸ் தளத்தில் உட்காந்துக்கிட்டு கொச்சையாக எங்களை திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, ஃபோட்டோ இது பண்ணுறாங்கன்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு, நான் எக்ஸ் தளத்தை விட்டே போக போகிறேன், அதாவது சோஷியல் மீடியா விட்டு ஒதுங்கி போக போகிறேன், இது பயத்தினால கிடையாது, என் குடும்பம் அதில் பாதிக்கப்படுது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வெளியே போகிறாரு. நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரியான பொறுப்பில் இருந்தாலும் இப்படி அவங்கள வந்து ரொம்ப அசிங்கமாக பொது வெளியில் அவங்களுடைய மனைவியையும் குழந்தைகளையும் திட்டும்போது அவர் வந்து ரொம்ப மனவேதனை அடைஞ்சு தான் வெளியே போகிறார். இது நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம். உடனே இதுக்கு சீமான ஒரு கம்பேரிசன் சொல்கிறார், என்னையும் தான் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ நாம் என்ன கேட்குறோம், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்துக்கு முரணான கருத்தை 4 கட்சிக்காரன் உங்களை திட்ட தான் செய்வான். நீங்கள் முக்கால்வாசி பொய் பேசிட்டு திட்டுறீங்க. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையாக இருக்கட்டும், இல்லை விடுதலை புலிகள் அமைப்பாக இருக்கட்டும், இவங்களை பற்றி கொச்சையாக தமிழ்நாடு முழுக்க ஒரு காமெடி ப்ரோக்ராமாக பண்ணிட்டு வந்தது யார், சீமான் தான். அவ்வளோ பெரிய போராட்டம், 1.5 லட்சம் மக்கள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அது ஒரு இனப்படுகொலை. அங்கே அந்த இனப்படுகொலையை அரசியல் கருவியாக பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அங்கே நடந்த இனப்படுகொலையை
தான் கட்சி வளர்க்குறதுக்கும் திரள் நிதி வசூல் பண்ணுறதுக்கும் சாதகமாக பயன்படுத்தினது யார் கடந்த காலங்களில்? இதே சீமான் தான். இப்போ இப்படி கொச்சையாக நீ பேசி திரியும் போது 4 பேர் உன்னை திட்ட தான் செய்வான். மோசமாக அசிங்கமாக திட்டுவான். உங்களை கட்சிக்காரன் திட்டுறதை போய் உன் கட்சிக்காரன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திட்டுறதோட கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு பாஸ் பண்ணி ஒரு அதிகாரத்தில் இருந்து உட்காந்துருக்காங்க. அவங்க மேலே விமர்சனம் தான் வழக்கு போடுங்க. இப்படி இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய அதிகாரத்துக்கு தாண்டி செயல்படுறாரு அப்படின்னா அவர் மேலே வழக்கு போடலாம், அவர் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணலாம். இதோ ஒரு நியாயமான விஷயம். ஆனால் சோஷியல் மீடியா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 40-50 பசங்களை வச்சுக்கிட்டு 100 பசங்களை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அவரை திட்டிட்டு அப்புறம் உன்னை மட்டும் தான் திட்டுறான், என்னையும் தான் திட்டுறான் அப்படின்னா உங்களை திட்டு தான் செய்வான். நீங்கள் திரள் நிதி வாங்குறீங்க, திரள் நிதி வாங்கிட்டு 3 லட்ச ரூபா வீடு வாடகை கொடுத்து ஜாலியாக போய் ஈசிஆரில் உட்காந்துருக்கீங்க. இந்த ஈழ போராட்டத்துக்காக நடுத்தருவுக்கு வந்த எல்லாருமே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போய் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கான். புலிகளை பற்றியும் ஈழ அரசியலை பற்றியும் காமெடி ப்ரோக்ராமாக தமிழ்நாடு முழுக்க தப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதமான சாத்தியமே இல்லாமல் அரசியலையே என்னுடைய அடிப்படையை கூட புரிஞ்சுக்காம நான் வந்தேன்னா நெய்தல் படையை கட்டிடுவேன், சிங்கள இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவேன், நான் வந்தால் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் வந்தால் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அரசாங்கம் எப்படி செயல்படுதுங்கிற அடிப்படை அறிவே இல்லாமல் பேசும்போது 4 பேர் காமெடி பண்ண தான் செய்வான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வந்துட்டால் ஜிஎஸ்டி நிறுத்திட முடியுமா? இல்லை தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வந்துட்டால் நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறத ஒரு தமிழ்நாடு அரசாக, ஒரு மாநில அரசாக நம்ம ஒரு படையை கருதி போய் சிங்கள தொற்ற முடியுமா? நெய்தல்படி கட்டுவோம்ல. அவர் சொல்கிறார் நெய்தல்படி கட்டணும். அது வாய்ப்பு இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஜிஎஸ்டி நம்ம கொடுக்க முடியாமல் தடுக்க முடியுமான்னு அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை நமக்கு. மாநில அதிகாரம் அப்படிங்கிறது மிக மிக குறுகிய அதிகாரம் தான். இதுக்குள்ளே வச்சு தான் ஒரு கேமை ப்ளே பண்ண முடியும் மாநில அரசாங்கம். அதுக்கு மேலாம் மாநில அரசாங்கத்தினால எதுவும் பண்ணிட முடியாது. சிலபஸை ஒரு ஸ்கூல் சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து ஒரு ஜிஎஸ்டிக்கு அமௌண்ட்டை பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கவுன்சில் ஃபிக்ஸ் பண்ணது, எல்லாமே இன்னைக்கு கவுன்சிலுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அதிகார குவிப்பாக யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களினுடைய உரிமைகளையும் ஒட்டுமொத்தமாக டெல்லி அரசாங்கம் கூச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் தமிழர் உரிமை மட்டும் பேச முடியாது. ஒரு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலத்தை ஒன்று சேர்த்து கொண்டு தான் ஒரு தென்னிந்தியாவினுடைய உரிமையை பேச முடியும். நமக்கு வரி கிடைக்க மாட்டேங்குது, இங்கே வரி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற நியாயத்தை இங்கிருந்து பேசும்போது இந்த குரலை உத்தரப்பிரதேசலையும் குஜராத்லையும் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சக குடிமக்கள் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அரசாங்கத்தை டீல் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் தேசிய இனங்களுக்கும் பகையை அன்னைக்கு நிற்கிறது ஒன்றிய அரசாங்கம் தான். இதுதான் தேசிய அரசியல் பேசக்கூடிய இதனுடைய அடிப்படை. நான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய உரிமையை மறுப்பது யார்? என்னுடைய அரசியல் அபிலாஷைகளை தடுக்கிறது யார்? என்னுடைய வரிப்பணத்தை சுரண்டுவது யார்? இது யார்? எல்லாமே மத்திய அரசாங்கம். நான் இதை நோக்கி தான் கேள்வி எழுப்பணும். ஆனால் அதை விட்டு தமிழ் தேசியங்கிற பேரில் சீமான் மாதிரி ஆள் இங்கே உள்ள உட்காந்துட்டு அவன் தெலுங்கு, இவன் கன்னட, இவன் மலையாளி, இவன் தான் நமக்கு எதிரி, அவன் தான் நமக்கு எதிரின்னு ஒரு போலியான எதிரிகளை அரசியல் ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொம்மை துப்பாக்கியை காமிக்கிற மாதிரி ஒரு போலியான எதிரிகளை கொண்டு ஒரு சண்டையை அவர் போட்டுட்டு வர்றாரு. இது தமிழ் தேசியமே கிடையாது. இது அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த சம்பாத்திய அரசியலுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வருண்குமார் ஐபிஎஸோட சண்டை போட்டுருக்குது. அவரோட பாஷையில் என்ன சொல்கிறாரு, இந்தந்த ஜாதிக்காரெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, நீ வேறு ஜாதிக்காரன், வேறு மொழியை சார்ந்தவன் அப்படிங்கிறத சொல்ல வராரு. டைரெக்டாகவே சொல்கிறமே, வருண்குமார் ஐபிஎஸ்ஸை நீ தமிழர் கிடையாது, நீ ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனில் தான் அவர் பேச முயற்சி பண்ணுறாரு. யார்? சீமான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அவர் தமிழராக இருக்கட்டும், தெலுங்கராக இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும், யார் குஜராத்திக்காரராக கூட இருந்துட்டு போகிறார், நமக்கு என்ன? தமிழ்நாட்டில் வேலை பாஸ் பண்ணி ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கார். அவர் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் போய் எஸ்பியாகவும் இருக்கலாம், ஏஎஸ்பியாகவும் இருக்கலாம், இல்லை அவர் ஐஜி வரைக்கும் கூட ஆகலாம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவர் எந்த மொழி பேசுகிறதா இருந்தால் கூட நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பட் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்கிறாரா? அவர் மேலே லா அண்ட் ஆர்டர் பார்க்கக்கூடிய அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? அதை சட்ட ரீதியாக டீல் பண்ணணும். நீ இன ரீதியாக டீல் பண்ணுற, யார்? சீமான். நீ இன ரீதியாக டீல் பண்ணுற, மொழி ரீதியாக டீல் பண்ண அப்படிங்கும்போது விமர்சனங்களை வரத்தான் செய்யும், கடுப்பாக தான் செய்வாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய கடமையை செய்கிறாரு, இல்லை அந்த கடமையை தாண்டி சில வேலைகளை செஞ்சுட்டாரு அப்படின்னு உங்களுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக டீல் பண்ணுங்கள். நீ தெலுங்கரு அதனால் இப்படி செய்கிற, நீ மலையாளி அதனால் இப்படி செய்கிற, நீ கன்னட அதனால் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்கிறது ஒரு இனவாத அரசியலை தமிழ்நாட்டில் மோசமாக கட்டியமைக்கிறதுக்கான ஒரு வேலையை ஒரு அதிகார மட்டத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சண்டை சாதாரண சண்டை கிடையாது. இது எல்லாரும் நினைக்கிறாங்க இது ஒரு வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் சீமானுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக அது பார்க்கப்படுது அப்படிங்கிறது கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களையே பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு அரசியல். தமிழர்களுக்கு என்று ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் இருக்குது. அந்த பாரம்பரியமான அரசியலிருந்து வேறுபட்டு தான் இவர் இந்த அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் இன்றைக்கி சண்டை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கிது. கடந்த 3 நாள் எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. வருண்குமார் ஐபிஎஸ்
சொல்கிறார், நீ என்ன திரள்நிதி வாங்கி பிழைக்கிறவன் தானே, நீ அடுத்தவன் காசை வாங்கி ஏமாற்றி சோறுதுன்ட்டு இருக்கிற பொழப்பு என் பொழப்பு கிடையாது அப்படின்னு இவ்வளோ கொச்சையாக அசிங்கமாக பேசுகிற இடத்துக்கு நீ வந்துட்டல. நீ திரள்நிதி வாங்கிட்டு தானே இருக்க, அந்த திரள்நிதி வச்சு தான் நீ காலத்தை ஓட்டிகிட்டு இருக்க. உன் புள்ள இங்கிலீஷில் படிப்பான், உன் புள்ள பெரிய ஸ்கூலில் படிக்கலாம், ஆனால் மேடையில் போய் பேசும்போது எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க ஆடுவீங்கன்னு அடுத்தவங்க பேசிட்டு இருக்கேன். இது எந்த வகை நியாயம்? இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கமே எங்கிருந்து வருதுன்னு இவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? உனக்கு இத்தனை லட்சம் பணம் வருது, நீ வாடகையே 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல, நீ எவ்வளோ சொத்து வச்சிருக்கல, எவ்வளோ பணம் இருக்குல்ல உங்கள்கிட்ட, இதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே உங்கள்கிட்ட இல்லை. நீ என்ன நேர்மையை பற்றி பேசுகிற? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தமிழ் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீ கை நீட்டி காசு வாங்கிக்கிற. நீ எந்தெந்த தமிழ் முதலாளிகள்கிட்ட எவ்வளோ காசு வாங்குற? இந்த ஊரில் மண்ணை வெட்டி திருடி விற்கிறவன், மலையை வெட்டி திருடி விற்கிறவன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இந்த மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது பொருட்கள் எல்லாம் வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா முதலாளிகள், தமிழ் முதலாளிகள். அவன்கிட்ட எல்லாத்தையும் போய் கை நீட்டி பிச்சை எடுத்து நீ காசு வாங்கிட்டு வந்துட்டு அந்த காசை வச்சு நீ சொகுசாக வாழ்ந்துட்டு நீ என்ன தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற, தமிழ் உரிமை பேசுகிற? தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இத்தனை பெரிய கல்லூரிகள் இருக்குது, எக்கச்சக்கமான காசை கல்லூரிகள் மாணவர்கள்ட்ட வாங்கிட்டு தான் இருக்குது, தமிழ் மாணவர்கள்ட்ட வாங்கிட்டு தான் இருக்குது. நீ தான் தமிழ் தேசியவாதியாச்சே, அங்கே கல்லூரி வச்சிருக்க எல்லாமே தமிழ் தான், ஏன் அப்படி மாணவர்கள்ட்ட சொல்கிறீங்கன்னு ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லி பார்க்கலாம். நீங்கள் அப்படியே கன்னியாகுமரி பக்கம் போங்க, அங்கே எக்கச்சக்கமான மலைகளையும் மண்ணுகளையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடிக்கு போங்க, அங்கே யார் இங்கே வந்து மினரல்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறது, ஏன் அவங்க நோக்கி ஒரு கேள்வி கேட்பாரா? அவங்கள்ட்ட போய் வாய்ப்பு கிடைச்சா ஒரு பணம் மட்டும் வாங்கிட்டு அதை தான் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு தன் பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருந்துட்டு கேட்டால் நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் வெட்டி சுரண்டி திங்கிறவன்ட்ட காசு வாங்கிட்டு ஒரு தமிழ் தேசிய அரசியல் நடத்துவார். இந்த தமிழ் தேசிய அரசியல் நடத்துறதுக்கு பேர் தான் அவர் வந்து நான் வந்து வண்டி இடாத மானம் எங்களுடைய வீரம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், நீ உண்மையிலே அவர் பேசுகிற தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் முதலாளிகள் சுரண்டுவாங்க, அவங்கள்ட்ட நான் காசை வாங்கிட்டு அவங்களுக்காக ஒரு அரசியல் பேசுவேன் அப்படிங்கிறார். அந்த அரசியலை வந்து நம்ம ஒருபோதுமே ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது, அதை தாண்டி வேறு யாராவது இங்கே ஏதாவது பேசினா அப்படின்னா நீ தெலுங்கு, நீ கன்னடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணி அடித்து எல்லாத்தையும் ஓரங்கட்டுற வேலையை தான் அவர் பார்த்துட்ருக்கார். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் வாழ்ந்துட்டுக்கூடிய பல மக்களை கொச்சையாக பேசுகிறது, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது, பொது மேடையில் நாகரிகமே இல்லாமல் பேசுகிறது, பெண்களை அவமானகரமாக பேசுகிறது, இது மாதிரியான வேலைகளோட தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் பயங்கர கோவப்படுறாரு. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்கள், நீ ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எப்படி வந்து துரைமுருகன் ஃபோனில் இருக்கிற ஆடியோலாம் வெளியிட்ட அப்படின்னு பேசுகிறாரு. உன் கட்சிக்காரன் உனக்கு கீழே இருக்க உன் தம்பிங்கிறான், நீ பேசுறதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான், அவன் மேலே நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? இந்த ஆடியோ வெளியிட்டுவிட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் நீ கொந்தளிக்கிற. அவர் வெளியிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். வெளியே வந்துருச்சுன்னு தான் பதறியே தவிர ஒன்றை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், இன்னும் எத்தனை விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நீ எங்கே போய் என்னென்ன வேலை பண்ணியோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பற்றி கேட்குற உனக்கு வக்கு இல்லை. அதை டீல் பண்ணுறதுக்கு கேட்டால் அது உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சியாக நாரி கிடக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு வக்கு இல்லாமல் இதை எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. இவரோட லட்சணமே இவ்வளோதான். பாஜக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு எதுக்கு பதவி கொடுக்குறீங்க, அவர் ஒரு தமிழர் அல்லாதவர்னு பேசியிருக்கிறார் இல்லைங்களா, இவருக்கு ஏன் அருந்ததியர் மக்கள் மேலே ஒரு வன்மம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அருந்ததியர் அப்படிங்கிறவங்க தமிழர் இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஒரு பாலிடிக்ஸை. தமிழ் மண்ணில் கடைக்கோடி மக்களாக மிகவும் மோசமாக சுரண்டப்படக்கூடிய மக்களாக ரொம்ப 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 பாதிப்புக்குள்ளான மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கவங்க தான் அருந்ததியர் மக்கள். அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடை திமுக அரசு கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து தலித் உள்ளொதுக்கீடு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது பேசுகிறது வேறு. பட் ஆனால் தலித் மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீண்டாமை போக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார வேறுபாடுகளாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அதை எல்லாரும் வரவேற்காங்க, நாமளும் வரவேற்கிறோம். ஆனால் இவர் அந்த 3% இடஒதுக்கீடையும் அருந்ததியர் மக்களுக்கு தலைவராக ஒருத்தர் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல் முருகன் அவர்கள் வந்து அருந்ததியர் சமூகத்திலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்க, எங்கள் மாமா நயனா நகேந்திரனுக்கு கொடுக்கல அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்களையும் தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு பாலிடிக்ஸில் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது உண்மையிலே தப்பு. அருந்ததியர்கள் தமிழர்கள் தான். அருந்ததியர்களில் பல கூறுகள் இருக்குது, அதில் எல்லாருமே தமிழர்கள் தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தமிழர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இல்லாமல் இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மண்ணில் பிறந்து வாழக்கூடிய மக்கள், கடைகோடி சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமை, அதை நீங்கள் கேவலப்படுத்தி அதை கொடுக்கக்கூடாது, அதுலேருந்து ஒருத்தருக்கு வந்து தலைவர் போஸ்ட் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஏன் இவ்வளோ வன்மமாக பேசுகிறீங்க? நாம எல் முருகனை ஏற்றுக்கல, பாஜகவை ஏற்றுக்கல, பாஜகவினோட சித்தாந்தத்துக்கு யார் போனாலும் நம்ம ஏற்றுக்கல. நாம் என்ன எப்படி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, பாஜக ஒரு பாலிடிக்ஸை பண்ணுது பாருங்கள், அருந்ததியர் மக்களுக்கு நாங்கள் ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்குது. அதே மாதிரி குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பழங்குடியின மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. பாஜகவினுடைய அரசியலே இதுதான். ஒரு சாதிக்கு ஒரு அடையாள குறியீடை கொண்டு வந்துட்டு ஆனால் அந்த சாதி மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் திராவிட இயக்க அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா
உள்ளொதுக்கீடாக கொண்டு வந்து அருந்ததியர் மக்களுக்கான வாழ்க்கையை சமூகத்தை மேம்படுத்துவதற்கு சட்டம் கொண்டு வந்தது திமுக தான். ஆனால் நீ ஒரு தலைவனை கொண்டு வந்துட்டு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு நாடகம் ஆடுது. இதை தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாதிக்குமான ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சாதிக்கான உண்மையான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை கொடுக்காம தடுத்து வச்சிருப்பாங்க. போய் தேடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நாங்கள் வந்து பழங்குடியினர் தாழ்ந்த ஒருத்தரை வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பழங்குடியினத்திலிருந்து வரக்கூடிய கட்சி அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஹேமந்த் சோரனை கைது பண்ணி ஜெயிலில் வைப்பாங்க. எந்த விதமான முகாந்திரமே இல்லாமல், அவர் மேலே எந்த ஊழல் முகாந்திரமே இல்லை. ஆனால் அவரை கைது பண்ணி ஜெயிலில் வச்சாங்க. யார்? இந்த இடி பண்ணுச்சு. ஸோ அப்போ இவங்களுடைய ஆட்டிடியூட் யார்? பாஜகவினுடைய ஆட்டிடியூட் தான். அடையாளங்களை உருவாக்குவதை தவிர மக்களுக்கு உரிய அதிகாரங்களை கொடுப்பது அல்ல. அதனால் அல்முருகனையோ பாஜகவையோ நாம் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீ யார்? சீமான் அவர்கள் பாஜகவையோ இல்லை எல் முருகனை கேள்வி உட்படுத்துறது எந்த இடத்துல அப்படின்னா, நீ தெலுங்குகளுக்கு கொடுக்குற அப்படிங்கிற இடத்துல அவர் கேட்குறாரு. நாம் அதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அவருக்கு வந்து கடைகோடியாக இருக்கும். தமிழ் மரபு என்ன சொல்லுது? யாதும் ஊரே யாவரும் கேளு, எவ்வுயிரும் தம்முயிர் போல், எல்லா உயிரையும் நம்ம உயிருமா நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ் மரபு பேசுது, அறம் பேசுது. இந்த அறத்திலிருந்து நாம தான் தமிழ் தேசியம் பேசி ஆகணும். இந்த மண்ணில் பிறந்து வாழக்கூடிய எல்லா மக்களும் தமிழர்கள் தான். அவங்க தமிழர்களாகவே இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கான உரிமைகள் இந்த மண்ணில் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயர்ந்தபட்ச அறமாக இருக்கணும். ஒரு இனத்தினுடைய, ஒரு மொழியினுடைய, இல்லை ஒரு மண்ணினுடைய சிறப்பு அப்படிங்கிறது அது கையாளக்கூடிய விழுமியத்திலிருந்து தான் இருக்கணுமே தவிர அது வந்து வன்மத்திலிருந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு இங்கே பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் எதன் அடிப்படையில் பேசப்படணும்னா, இந்த மண்ணும் மக்களும் இந்த இலக்கியங்களும் பேசக்கூடிய அறத்திலிருந்து தான் பேசப்படணும். ஆனால் இவர் நான் தமிழ் தேசியம் பேசுகிற பேரில் என்ன சொல்கிறாரு? அந்த மக்களை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஈரோடு எலெக்ஷன் அப்போ அவர் மோசமாக பேசி மிகப்பெரிய எதிர்ப்பை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக திரு நாகை திருவள்ளுவர் ஒரு பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் நாகையாரை பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக நாகையார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பார். எனக்கு தெரியும். ஏன்னா சீமானோட ஆட்டிடியூடாக தான். கண்டிப்பாக அண்ணே என்ன தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, நான் தெரியாதவன் பேசிட்டு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு, மேடையில் சீன் போட்டு. ஆனால் பொது வெளியில் சீன் தான் போடுவார். ஆனால் அந்த இடத்துல மண்டி விட்டுரும் வீரம், அது வேற கதை. நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து அன்னைக்கு ஈரோடு எலெக்ஷன் அப்போ நீங்கள் அருந்ததியர்கள் குறித்து எவ்வளோ கொச்சையாக பேசுனீங்க. நீங்கள் அதே டோனை எடுத்து தான் அவர் வந்து யாரை பேசுகிறாரு? எல்முருகனை பற்றி பேசுகிறாரு. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறதுக்கோ மனிதாபிமான அரசியல் பேசுகிறதுக்கோ லாய்க்கில்லாத ஒரு மனுஷன். நீ முடிஞ்ச அதிகாரத்தில் போய் சண்டை போடு. அதை விட்டுவிட்டு ஏழை எளிய பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த மக்கள்கிட்ட இது மாதிரியான வன்மமான உரையாடலை பேசுறது, அவங்கள கார்னர் பண்ணுறது, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நபரை வந்து நீ இந்த ஜாதியை சார்ந்தவன், உனக்கு இந்த மொழியை சார்ந்தவன் கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம். சீமான் இப்போ நடந்த சம்பவத்தினூடாக நம்ம பார்க்கும்போது அவர் வருண்குமார் ஐபிஎஸோடு சண்டை போட்டுறது அப்படிங்கிறது அவர் கட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிய போகுது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் இங்கே ஒரு பெரிய லாபி இருக்கும். சாதாரண அது எல்லா ஐபிஎஸ்ஸுக்கும் ஒரு லாபி இருக்கும், ஒரு பெரிய லாபி இருக்கும். உன் கட்சிக்காரை என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தப்பிச்சிருவீங்க. யார்? சீமான் தப்பிச்சிருவார். அவர் காலை விழுந்துருவார். யார்ட்டையாவது போய் ஃபோனில் பேசி தம்பி நம்மளாம் ஒன்று தம்பின்னு பேசி சமாதானத்துக்கு போயிடுவார். ஆனால் தம்பிகள் எல்லாம் மாட்டுவாங்க. அவங்க எல்லாத்தையும் அரசியலுக்கு கூட்டு வந்து நடுத்தருவில் நிற்க வைக்கிறதுக்கான வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து சட்டத்தினூடாக வருண்குமார் ஐபிஎஸ் டீல் பண்ணும்போது நீங்களும் சட்டத்தினூடாக தான் டீல் பண்ணணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் ஆர்மியாக செயல்பட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி எழுதுறது, குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எழுதுறது என்பது ஒரு வகையில் நியாயமே கிடையாது. அது மிக மிக தவறான செயல். அதுக்கான பின் விளைவுகளை சீமான் கண்டிப்பாக சந்திப்பார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.